இது பழைய கஞ்சி கூட இல்லாம இருக்கு பெயர் போறட்டா போ போட்டான்னு பேரை சரி போறேன்னு இவ்வளவு அந்த நேரத்துல சரி அப்படி கசவைகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆமா வீட்டை விட்டு வெளியில வந்து வலது கால் எடுத்து வச்சோம் பாருங்க வலது கால் எடுத்து வைக்க வலது கால் எடுத்து வைக்க வாசல்ல டை தட்டிடுமா இடது கால் எடுத்து வைக்க இடவாரம் தட்டிடுமா தட்டிடுமா அமர்ற கொப்பதிலே பள்ளி வர சொல்லிடுமா இவைகள் நன்று ஒன்று பாராமலே ஆராரே அந்த ஆனந்தனோ வலது கால் எடுத்து வைக்க வாசலோட ஒரு தட்டு ஆனந்தி இன்னும் போகலையாக்க ஆனந்தி ஆனந்தின்னு தடசம் வந்த பாரு வாய திறத்தியா தடசமா இருக்கு பாரு தான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டுட்டான்னு கேட்டேன் நீதான் என்னைக்கு லீவு தானே எடுத்துட்டு இருக்க வியாபாரத்துக்கு போதான் இன்னைக்கு பொகுடிச்ச மத்தில இப்படியா கொட்டாய் விட்டு தரணும் சரி இன்னும் லீவ் போட்டுட்டான் என்னது லீவ் போட்டு வேலைக்கு போகாத மனசா லீவு போட முடியும் நீதான் வேலைக்கே போகலையே தடசமா சரி வேலைக்கு போடணும் மனசு இருக்கணும் முதல்ல தொலைட்டு வாரேன் அப்படின்னு இடது கால் எடுத்து வைத்தான் பார்த்தீங்களா இடவாரம் ஒரு தட்டு ஆனந்தி போக மாட்டாலும் மறுபடியும் முதல்ல பேரை மாத்தணும் தடசமா இருக்குடி அம்மா தடசத்துக்கு வச்சுக்கிட்டு போனாச்சுன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா என்ன செய்யறதுக்கு நாளைக்கு போட்டான்னு கேட்கேன் இந்த பாரு யாருக்கு போறேன் நான் எங்க இடவாரம் தட்டினதுக்கு எல்லாம் போய் வருத்தப்படலாமா வரவிஜி கல்யாணம் முடிஞ்சு நம்ம 2 பேரும் வரும்போது எப்படி இருந்தோம் நல்ல ஒல்லியா இருந்தோம் இப்ப எப்படி இருக்கும் ஜம்முன்னு பருத்து எறும்பு மாதிரி ஆகி போனோம் வரும்போது 2 பேரும் சோடியா வந்தோம் இப்ப போக முடியுமா ஒரு ஆளா தான் போக முடியுது போக முடியாதுல்ல சாப்பாடு செஞ்சு வேலையை பத்தி அவனுக்கு ஆமா இவன் போட்டுட்டாரு சாப்பாடு மாமனார் போட்ட சாப்பாடு சரி இருந்துட்டு போட்ட பிரச்சனை இல்ல ஏங்க இத பாருங்க என்னம்மா இனிமே நீங்க வியாபாரத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சமயத்திலே சரி நல்ல சம்பளம் கிடைக்கும் பாத்தீங்களா நம்ம ஒரு பெரிய வீடு போடலாம் அப்படியா பெரிய வீடு போட்டு ஒரு பெரிய கார் எடுத்து வச்சு நம்ம கார்ல உட்கார்ந்து எங்க உட்காரணும் கார்ல வீட்டுக்குள்ள உட்காரணும் டிக்கில கார் எடுத்து வீட்டுக்குள்ள உட்காரணும் அவ்வளோ பெரிய வீடு போடணும் அப்படியா கார்ல உட்கார்ந்து நம்ம கார் அப்படியே கிச்சன் ரூம் வர சுத்திட்டே இருக்கணும் எப்ப அர்ப்பனுக்கு ஆள் வந்தா அர்த்தராத்திரில கூட பிடிப்பானா அப்படி ஒரு வீடு போடணும் அப்படி சொல்லு ஆனந்தி இவ்வளவு இன்னைக்கு கொண்டு வர சம்பாத்தியத்துல காரை வீட்டுக்குள்ள ஏத்திடலாமா அப்படி சொல்லிடுச்சு பாபா பேரு நான் போட்டப்போ பழையபடி போயிட்டு வரேன்னு சொல்லல அன்னைக்கு போறேன்னு தான் சொல்லுதான் ஆமா அவன் யார் அப்படிப்பட்ட ரோட்டுக்கு வந்தாச்சு அந்த நேரத்திலே தெருவில் வரக்கூடிய சமயத்தில் ஆகாத சகுனங்கள் நிறைய தெரிகிறது பார்த்தானா உடனே வீட்டுக்கு போனா அவன் விட மாட்டான் ஆமா வேலைக்கு போனா இவன் நமக்கு வியாபாரம் தெரியாது தெரிஞ்சதை பண்ணிட்டு வருவான் எப்படி என்ன சக்கரம் வந்தாலும் ரூபாயெல்லாம் எண்ணியாச்சு ஆமா வாங்கிட்டு போவோம் நீ வியாபாரம் பண்ணதுக்கு ஆளு வந்தாச்சு இன்னைக்கு சில்லறை இல்லை ஒரு இருக்க என்கிட்ட சரி இருக்கட்டும் மிச்சம் மீதி இருந்தாலும் பொருள் பாக்கியில் அடுத்த வார வியாபாரத்துல கழிச்சுக்கிடலாம் கொண்டாங்க என்று அப்படி அதை தாண்டி வந்தான் பாருங்க அங்கே தென் திசை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அப்படி வரக்கூடிய சமயத்திலேயும் பார்த்தால் என் தாயா இசக்கியம்மையானவள் அந்த செட்டியார் வருவதை கண்டாட்சி என் காட்டிலே வந்து நினைக்கின்றாள் செட்டி இனிதான் ஏன் ஆட்டம் ஆரம்பம் இன்னும் கொஞ்ச நேரம் அதுக்கு மேல ஆடப்படாது நினைக்கிறா பாபா முன் ஜென்மத்துல என்ன விட்டு நீ தப்பிச்சு போயிருக்கலாம் ஆனா இந்த ஜென்மத்துல உன்னை நான் விட போறதாவே இல்ல நினைக்கின்றாள் என் தாயாக இசக்கியம்மையானவள் இவனை நிச்சயமாக நாம பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி என் தாயாக இசக்கியம்மையானவள் அம்மையானவள் செங்காட்டிலே எப்படி தோன்றி நிற்கின்றாள் பாருங்கள் தோன்றி நின்றாள் இசக்கி அம்மை துடியிட கேட்ட பட்டாடையுடே
அம்மை தோன்றி நின்றிடுவாள் பார்த்தாள் என் தாயா இசக்கியம்மையானவள் அந்த செட்டியாரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அழகாகவே சிகப்பு நல்ல வட்டுடுத்தாள் செந்தூர விட்டு விட்டாள் கண்வெளிக்கு மையெழுதி கார்வளரை பின்னலிட்டாள் கழுத்திலே தங்க திருத்தாரை எடுத்தனை என்றாள் செங்காட்டில் வந்து நினைக்கின்றாள் இப்படியே நாமல் நின்றோமே என்று சொன்னால் நம்மை பார்ப்பானா பார்க்க மாட்டானே பேசுவானா பேச மாட்டானே பேசவே மாட்டான் இவன் நம்மை பார்க்க வேண்டும் சரி இவன் நம்மிடத்திலே பழக வேண்டும் விடப்படாது இவரை கொஞ்சம் கொஞ்சமாக நாமல் மயக்க வேண்டும் அது மட்டுமா அதாவது இப்படி நின்றால் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான் ஜென்மத்திலே நம்முடைய நாட்டியத்தை பார்த்துத்தானே இவன் மயங்கினான் ஆதையினாலே அது போன்று இப்பொழுது ஆட வேண்டும் பாட வேண்டும் சரி நம்மை இவன் பார்க்க வேண்டும் இவனை நாமல் மயக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டுவாக இவனை சித்திரவதை செய்து நாமல் கொல்ல வேண்டும் அப்படி என்று சொன்னால் முன்பிலே நின்று நாமல் ஆட வேண்டும் நிச்சயமாக என்று சொல்லி என் தாயாக இசைக்கு அம்மையானவள் அந்த செட்டியாருடைய முன்பதாக நின்று எப்படி நடனமாடுகின்றாள் வாருங்கள் எதிர் வந்த செட்டிகள் கண்டு சக்தி மன்னம்மா செட்டி கட்டி என்றாடினாளே செட்டி கட்டி என்றாடினாளே